ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களே எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நாங்கள் மீட்டிங்கில் இருக்கும்போதோ ஜெபத்தில் இருக்கும்போதோ நாங்கள் ஃபோன் அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலை காணப்படும் போது நீங்கள் என்ன செய்யுங்க, வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்க. ஏன்னா அந்த நேரத்தில் அங்கே ஃபோன் அட்டன் பண்ண முடியாது, அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். நீங்கள் அதனால் தயவுசெய்து நீங்கள் என்ன செய்யுங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு விடுங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். நேரம் இருக்கும்போது உடனடியாக உங்களுக்கு கால் பண்ணி பேசுவோம். இந்த நாளிலும் கூட அநேக காரியங்களில் நாம் அலைந்து திரிகிறவர்களாக இருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் காரியம் ஒன்றும் கைக்கூடி வர மாட்டேக்கு. எதை எடுத்தாலும் முடிகிறது போல் இருக்குது, ஆனால் முடிய மாட்டேங்குது. ஏன் தான் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ, ஆண்டவர் ஏன் தான் என்னை இந்த பாடுபடுத்துகிறாரோன்னு சொல்லி கூட அநேகர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, மகனே மகளே, நீ அலைந்து திரிந்த காரியங்கள் அனைத்தும் முடிய போகிறது. எந்தெந்த காரியத்திற்காக நீ அலைந்து திரிந்தாயோ அத்தனை காரியங்களையும் தேவன் முடிய பண்ண போகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. எரேமியா 4:1. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையினின்று அகற்றிவிட்டால் இனி நீ அலைந்து திரிவதில்லை. நீ இனி அலைந்து திரிவதில்லை. நினைச்சி மனம் திரும்பு. நீ மனம் திரும்பினா நீ அலைந்து திரிவதே இல்லை. நான் உன் காரியத்தை எல்லாம் செய்து முடிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள்கிட்ட என்ன காரியம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் காணப்படுகிறதோ அந்த காரியத்தை விட்டு விலகும்போது நீங்கள் அலைந்து திரிவதில்லை என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஏதாவது ஒரு காரியம் நடக்கவில்லையே என்று சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு இருக்கலாம். உங்களுக்கு என்ன குறைகள் காணப்படுகிறது என்று சொல்லி அந்த குறைகளை அறிக்கையிட்டு நீங்கள் ஜெபிக்கும்போது அந்த காரியத்தை தேவன் அப்படியே செயல்படுத்துகிறவராய் கடந்து வருவார். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, எந்தெந்த காரியத்தில் நீ கோர்ட்டு கேஸுன்னு அலைந்து கொண்டு இருக்கலாம், அல்லது வர வேண்டிய பணம் வரவில்லையே என்று சொல்லி நீ அலைந்து திரிந்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் நீ அலைந்து திரிந்து கொண்டு இருக்கலாம். உன் பிள்ளைகளுடைய படிப்பிற்காக நீ அலைந்து கொண்டு இருக்கலாம், வேலைக்காக அலைந்து திரிந்து கொண்டு இருக்கலாம். எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு சொல்லுகிறார், மகனே மகளே, பயப்படாத. நீ அலைந்து திரிகிற காரியம் அனைத்தையும் நான் முடித்து கொடுக்க போகிறேன் என்று சொல்லி இனி நீ அலைந்து திரிவதே இல்லை. ஏன்னா அவர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இவ்வளோ நாட்களும் நடைபெறாத காரியங்களை தேவன் ஒரு நொடி பொழுதிலே, ஒரு இமை பொழுதிலே உன்னுடைய வாழ்க்கையிலே செய்து உன்னை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். எதை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உன்னில் இருக்க ஒரு பெரியவர் என்று சொன்னவர் இன்றைக்கு நீ அலைந்து திரிவதில்லை. எந்த காரியத்திற்காக அலைந்து திரிந்தாயோ அந்த காரியத்தை அவர் செய்து முடித்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியத்திற்காக அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை காரியங்களையும் நீர் செய்து முடிக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. அப்பா, இந்த நாளில் ஆண்டவரே, அவர்கள் என்னென்ன காரியத்தில் மனம் திரும்ப வேண்டுமோ அதில் மனம் திரும்பி ஆண்டவரே அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள ஒரு புதிய பலத்தையும் சத்துவத்தையும் நீர் அவர்களுக்கு கொடுக்க போகிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன். இயேசப்பா, இன்று முதல் நான் அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன வார்த்தையின்படி அவர்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.